பல்ட்டி பக்குற டர்ல உடன பல்ட்டு வருல்டு மொத்தமும் அருள உடன பிஸ்தே. வேர்ல்டு மொத்தத்தையும் அறல விடுறதுக்கு கடின உழைப்போ இல்லை விடாமுயற்சியோ தேவையே இல்லை. என்னடா சொல்ற? வெறும் போட்டோஷாப் கற்றுக்கிட்டாலே போதும்னு உழைக்கும் வர்க்கத்துக்கே ஒரு உன்னத தத்துவத்தை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அது மூலமா உண்மையிலேயே உலக ஃபேமஸ் ஆயிருக்காங்க நம்ம ஊபிஸ். அஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கிவ் தம் a huge. நமக்கு தான் வரல விட்டுடுங்க. ஊபிஸ்காக எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கோ. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. உலக புகழ் அடைகிற அளவுக்கு அப்படி என்னடா பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? நான் உன்னை கேட்கவே இல்லை. நீங்க கேட்காதனால நான் சொல்லுவேன். 2012 இருந்து 2016 வரை ஐநா சபையோட துணை பொதுச் செயலாளராக இருந்த ஜான் எலியசன் அவர் எழுதின நான் வியந்த அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எங்க தளபதி ஸ்டாலினை பத்தி ரொம்ப உயர்வா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. நான் வியந்த அரசியல் ஆளுமைகளில் தளபதியும் ஒருவர். தொடர்ந்து 1 மணி நேரம் என்னிடம் மக்கள் பிரச்சனைகள் பத்தியே பேசினாரு. அவரோட நீண்ட கால அரசியல் திட்டங்கள் பத்தின பேச்சுக்களை நானே தனிப்பட்ட முறையில குறிப்பெடுத்து இன்னைக்கு வரை அதை ஒரு பொக்கிஷமா என்னோட வீட்டு சாமி ரூம்ல வச்சிருக்கேன்னா பாத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகமே இப்படித்தான். தளபதி மாதிரி ஒருத்தர் வேற ஒரு நாட்டுல பிறந்திருந்தா இந்த உலகமே அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும் அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கியா? அப்படி பாத்தீங்க என் மேல சந்தேகமா உங்களுக்கு படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்ல. கோபால ஐயா இங்க வாங்க. என்னங்கய்யா நீங்க வரீங்க? நீங்க ஐயா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. லெட்டர் படி. சமூக வலைதளம் மூலமாகவே சிலர் ஜான் எலியாசனை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டுள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஜான் எலியாசன் அது ஒரு புரளி என்றும் அதில் உள்ள பல விஷயங்கள் செயற்கையாக தயாரிக்கப்பட்டவையாக இருப்பதாகவும் தன் ட்விட்டர் பக்கத்தில் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? பொறாம பிடிச்ச கூட்டம். இந்த ஐநா சபா போட்டோவை வேணா உங்களால போட்டோஷாப் பண்ணதுன்னு சொல்ல முடியும். ஆனா எங்க தலைவர் மக்களுக்காக எடுத்திருக்கிற மற்ற அவதாரங்களை பாருங்க, மெர்சல் ஆயிடுவீங்க. இது எங்களை பார்த்து சிரிக்கிற குள்ள நரிகளை கூண்டோட ஒழிக்க அவர் சிங்க அவதாரம் எடுத்த போது எடுத்தது. இது என்ன அவதாரம்? இந்த ஆங்கிள் பாருங்களேன். மக்களை கஷ்டங்கள் மறந்து சிரிக்க வைக்கிற சார்லி சாப்ளின் மாதிரியே இருப்பாரு. ஜப்பான் நாட்டு துணை முதல்வருக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டப்போ எடுத்தது இது. ஜப்பான் நாட்டு துணை முதல்வர் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டப்போ எடுத்தது இது. இது சென்னை மேயரா இருந்தப்போ அவர் மாறு வயசுல மக்களை பார்க்க வந்தப்போ எடுத்தது. தீய சக்திகள் கிட்ட இருந்து அவர் இந்த உலகத்தை காப்பாற்ற சக்திமான அவதாரம் எடுத்தப்போ எடுத்தது இது. அடுத்தது போதுமா? இந்த மாதிரி மக்களுக்காக அவர் எடுத்த அவதாரங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு. எல்லா போட்டோவையும் காமிச்சா ஆடி போயிருவீங்கன்னு தான் மிச்சத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து வீட்டுக்குள்ள பீரோல பூட்டி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கார சொன்னதை நம்பி எங்களை கிண்டல் பண்றதை விட்டுட்டு வெறும் 30 ரூபாயும் கொஞ்சோண்டு கிரியேட்டிவிட்டி இருந்தா போதும் ஏலியன்ஸ் கூட சேர்ந்து ஏரோப்ளைன்லயே பயணம் போகலான்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிருக்க எங்க ஊபிஸை பாராட்ட கத்துக்கங்க. அமெரிக்காவுக்கு போகாமலே ஒபாமா கூடயும் ட்ரம்ப் கூடயும் இருக்கிற மாதிரி போட்டோக்கள் வேணுமா? www.adimayupikal.com மெயில் அனுப்புங்க. கூடவே ஒரு 100 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிச்சிருங்க. உலக தரத்தில் போட்டோஷாப்கள் எங்களிடம் செய்து தரப்படும்.